ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னொரு சிக் டே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சிக் டே ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சிக்காக இருக்கும்போது, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, சமைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபிஸை நம்ம சூஸ் பண்ணோன்னு வைங்களேன், ஈஸியாகவும் சமைச்சு முடிச்சிடலாம், அதே சமயம் நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபுட்டும் கிடைக்கும். அப்படியே இது ஈஸி ரெசிபின்னு கேட்குறீங்களா? சாம்பார் சாதம் காய்கறி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 சிக் டே ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது சிக் டே ரெசிபி 3. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததான் நல்லா பழுத்த 2 தக்காளியை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்து அதை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் குக்கரை வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுறேன். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலே வெங்காயம் அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். நீங்க இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரலாம் வணக்கிடலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிடலாம். அடுத்து இது கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வணக்கிடலாம். இதுக்கு கூடுமான வரல நல்லா பழுத்த தக்காளியே எடுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வழங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை தக்காளியோட நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்பார் தூளோட மஞ்சத்தூள் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணாமல் தான் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு 3 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்தால் தான் அது நல்லா கொலன்னு வரும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்லையே அரிசி அண்ட் பருப்பு, அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 6 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இப்போ பார்க்கும்போது நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடியில். ஆனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படியே பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு கோல்டாவோ ஃபீவராவோ இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கொலன்னு நல்லா சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சாப்பிட்றதே உள்ளே தெரியாமல் போகும். ஒருவேளை நீங்கள் கோல்டாவோ ஃபீவராவோ இருக்கும்போது இது செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம் அந்த வேலையை. எங்கள் வீட்டில் போன வாரத்தில் எல்லாருக்குமே காஃப் அண்ட் கோல்டு தாங்க. நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான 1 பாட் ரைஸ் தான் பண்ணியிருந்தோம். நான் இந்த சிக் டே சீரீஸை செய்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனுங்க. நம்மள மாதிரி எத்தனை பேர் சிக் டேயில் சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்ச போது தான் இதை நம்ம ஷேர் பண்ணால் அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பெருசாக எதுவும் தொட்டுக்க செய்யலைங்க. அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு காலையில் வச்சுருந்த துவையில் இருந்தது, அதுவும் ஊறுகாயை வச்சு முடிச்சிட்டேன். இது சைடிஷ் இல்லாமல் வெறுமனே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சைடிஷ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா கோல்டு வந்த வாய்க்கு மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா அப்படியே அந்த கூல் கன்சிஸ்டன்சியில் இதை ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிடும்போது அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருந்ததுங்க சுடு சுடு. உங்கள் வீட்டில் யாராவது சிக்காக இருக்காங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை சிக் டேலையும் சமைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.